கடந்த சில நாட்களாகவே சீனாவில் புதிய வகை வைரஸ் ஒன்று பரவி வருவதாக வெளியான செய்தி உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்து வருகிறது. இந்த நிலையில தற்போது இந்தியாவில் 3 குழந்தைகளுக்கு ஹியூமன் மெட்டானியோமோ வைரஸ் என சொல்லப்படும் HMPV எனும் புதிய வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் ஹியூமன் மெட்டானியோமோ வைரஸ் அதிகரித்து வருவதை இந்திய அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. குறிப்பாக சீனாவில் அதிகரிப்பு பற்றிய அறிக்கைகளுக்கு பிறகு டெல்லி, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா உட்பட்ட பல மாநிலங்கள் HMPV மற்றும் பிற சுவாச வைரஸ்களின் சாத்தியமான வெடிப்புகளுக்கான தயார் நிலையை அதிகரிக்க சுகாதார ஆலோசனைகளை வழங்கியுள்ளன. இந்த நிலையில் கவலை அளிக்கும் வகையில் பெங்களூரில் 2 HMPV வழக்குகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது இந்தியாவில் வைரஸின் முதல் பதிவாகும் நிகழ்வுகளை குறிக்கிறது. பெங்களூரில் 3 மாத குழந்தை மற்றும் 8 மாத குழந்தை என 2 குழந்தைகளும், அகமதாபாத்தில் 2 மாத ஆண் குழந்தை என 3 குழந்தைகள் சுவாச கோளாறு ஏற்படுத்தும் HMPV நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பெங்களூரில் பாதிக்கப்பட்ட 8 மாத குழந்தையின் குடும்பத்தினர் சமீபத்தில் எங்கும் வெளிநாடு பயணம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 3 மாத குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பெங்களூரு பாப்டிஸ்ட் மருத்துவமனையில் தான் இந்த 2 கேஸ்களும் பதிவாகியுள்ளன. அந்த குழந்தையின் குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதில் 3 மாத கைக்குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது மற்றும் 8 மாத குழந்தை இன்னும் சிகிச்சையில் உள்ளது. HMPV பொதுவாக ஜலதோஷத்தை போன்ற லேசான சுவாச அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சமரசம் செய்யப்பட்ட நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கொண்ட நபர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இந்த வைரஸ் குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தின் துவக்கத்தில் அதிகமாக இருப்பதாக அறியப்படுகிறது. மேலும் சில சமயங்களில் நிமோனியாவை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே இருக்கும் சுவாச நிலையை மோசமாக்கலாம். HMPV மற்றும் பிற சுவாச நோய்களுக்கான கண்காணிப்பு, தடுப்பு மற்றும் தனிமைப்படுத்தப்படும் நடவடிக்கைகளை வலுப்படுத்த டெல்லி சுகாதார அதிகாரிகள் விரிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளனர். மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வழங்குனர்கள் இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய் ILI மற்றும் கடுமையான சுவாச தொற்று SARI வழக்குகளை ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளம் IHIP வழியாக புகாரளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடுமையான கண்காணிப்பு, ஆவணப்படுத்தல் மற்றும் தனிமைப்படுத்தப்படும் நெறிமுறைகள் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சீனாவில் வெடித்ததை அடுத்து டில்லியில் உள்ள உயர் சுகாதார அதிகாரி டாக்டர் வந்தனா பாக்கா, தலைமை மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் ITSP மாநில திட்ட அதிகாரியுடன் சுவாச நோய்களை நிர்வகிப்பதற்கான தயார் நிலையை மதிப்பாய்வு செய்ய ஒரு கூட்டத்தை கூட்டினார். இதேபோல் மகாராஷ்டிராவும் SARI மற்றும் ILI வழக்குகளின் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு சுகாதார அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அச்சப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளனர். கேரளாவில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள குழுக்கள் முகமூடி அணிவது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் வீணா சார்ஜ் வலியுறுத்தினார். தெலுங்கானாவின் சுகாதாரத்துறை இதே போன்ற ஆலோசனையை வழங்கியுள்ளது. மாநிலத்தில் இதுவரை HMPV வழக்குகள் எதுவும் பதிவாகவில்லை என்று குடியிருப்பாளர்களுக்கு உறுதியளித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குனர் டாக்டர் பத்மாவதி குடிமக்கள் அமைதியாகவும் தகவல் அறிந்தவர்களாகவும் இருக்க ஊக்குவித்துள்ளார். எளிய முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் HMPV-யிலிருந்து நம்மையும் நம் அன்புக்குரியவர்களையும் பாதுகாக்க முடியும் என்று அவர் கூறினார். மத்திய சுகாதார அமைச்சகம் குடிமக்களுக்கு HMPV தொடர்பாக எந்தவித அச்சமும் இல்லை என உறுதியளித்த சில நாட்களுக்கு பிறகு மாநில ஆலோசனைகள் வந்துள்ளன. மற்ற சுவாச நோய்களுக்கு பின்பற்றப்படும் அடிப்படை தடுப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை அமைச்சகம் வலியுறுத்தியது. ஏற்கனவே நம்ம சேனல்ல HMPV எப்படி பரவுது, அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும்னு வீடியோல சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.